அதுவும் இல்லாம இது வசியம் பண்ற லேகியம் இல்லக்கா, அதான் காசு கொஞ்சம் கூட. நல்லா வேலை செய்யும்ல. அக்கா இது ஒரு தடவை அண்ணனுக்கு கொடுத்து பாருங்க, அப்புறம் நீங்களே என்கிட்ட மாசம் மாசம் ஒரு பாட்டில் கேப்பீங்க. சரி ஓகே. சரிங்கக்கா. ரோகிணி எங்க போற? வேண்டாம். மாட்டியா? திரும்ப மாட்டியா? எங்க ஓடுற? ரோகிணி மனோஜ், சொல்லு ரோகிணி. நான் உனக்கு பால் கொண்டு வரட்டா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ குடிச்சேன். இல்ல மனோஜ், டெய்லி பால் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுல கால்சியம் அதிகமா இருக்கு, போன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் நான் இப்பவே நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்கேன். இல்ல, நீ டெய்லி ஷோரூமுக்கு போய் ரொம்ப நேரம் நிக்கிறல்ல, அப்புறம் உனக்கு கால்ல பெயின் வரும். இந்த மாதிரி அடிக்கடி ஹெல்தியா சாப்பிடணும். ஆனா எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கே. ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுக்கு உன் வயித்துல இடம் இருக்காதா? எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? உன் அம்மா சொன்னா மட்டும் எல்லாத்தையும் செய்யறல்ல, நான் சொன்ன செய்ய மாட்டியா? இப்ப எதுக்கு அம்மாவெல்லாம் இழுக்கிற? இப்ப என்ன, உனக்கு நான் பால் குடிக்கணும் அவ்வளவுதானே? போய் எடுத்துட்டு வா. ஒரு அண்டாங்குண்டா நிறைய வேணும்னா கூட எடுத்துட்டு வா, நான் குடிக்கிறேன். அவ்வளோலாம் வேணாம், அப்புறம் சைடு எஃபெக்ட் வந்துடும். எது? ஆஹா, ஒரு கிளாஸ் பால் குடிச்சா போதும். சரி எடுத்துட்டு வா. குட் பாய். மீனா, பால் இருக்கா? இல்லையேங்க, இப்பதான் அத்தை மாமாக்கு காஃபி போட்டு கொடுத்தேன். ஐயோ, மனோஜ் குடிக்கிறதுக்காக பால் கேட்டாரு, கொஞ்சம் கூட இல்லையாங்க? சுத்தமா காலிங்க, கடைக்கு தான் போய் வாங்கணும். என்ன மீனா, நீங்க கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கலாம்ல. நீங்க இந்த நேரத்துல பால் எல்லாம் கேட்க மாட்டீங்களே ரோஹிணி, சொல்லி இருந்தா எடுத்து வச்சிருப்பேன்ல. சரி விடுங்க, நானே கடைக்கு போய் வாங்கிக்கிறேன். டேய், என்னடா குடுகுடுன்னு மேல ஓடி வந்துட்ட? சரி ஷூ கழட்டி போடு. இவன் எதுக்கு கிருஷ்ண கூட்டிட்டு வந்திருக்கான்? உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானா? சாக்ஸு கழட்டுறேன். முத்து, இது என்ன தெரியாத மாதிரி கேக்குற? என்ன எல்லாம் மறந்துடுச்சா? உன் பேர் கிறிஷ், அதாவது ஞாபகம் இருக்கா? பா 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 வாப்பா. அடா மீனா, ஏ ரவி, ஸ்ருதி, ரவி, மீனா, பா சீக்கிரம் வாப்பா. ஐயோ, என்ன எல்லாரையும் கூப்பிடுறான். எப்போ உண்மை தெரிஞ்சா இப்படி தானே பண்ணுவான். கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? முத்து, நான் சொல்றத கொஞ்சம். மீனா, வரேங்க.
டேய் இப்ப எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்கா? எது கூப்பிட்டா? டேய் உன்னை யாரா கூப்பிட்டா? நீ என்ன தேவல மாஜரா வர? ஏய் கிரிஷ் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய். நல்லா இருக்கியா? எப்பா இங்க பத்தி யார் வந்திருக்கானே? ஏய் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. வா வா. எங்க கிரிஷ் எப்படி இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏன்னா இனிமே இந்த வீட்டு பையன். கிரிஷ் எப்பவுமே நம்ம வீட்டு பையன் தாங்க. அவன் பாட்டி வந்திருக்காங்களா? இல்ல அவங்க வரல. ஏங்க இந்த பையனை தத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தானே அவங்க பாட்டி சண்டை போட்டு போனாங்க. இப்போ இந்த பையனை திரும்பவும் கூட்டிட்டு வந்திருக்கான். டேய் அவங்களுக்கு தெரியாம பையனை தூக்கிட்டு வந்துட்டியா? டேய் இவன் ஏன்டா அப்படி பண்ண போறான்? முதல்ல இவனை பேச விடு. முத்து என்ன திடீர்னு இவனை கூட்டிட்டு வந்திருக்க? இவன் பாட்டி வேற வரலங்கிற? ஆமாப்பா அந்த அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்கப்பா. ஆஸ்பத்திரியிலையா? ஐயோ என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு அவங்களுக்கு? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மீனா. ஆக்சிடென்ட்டா? ஐயோ எப்படா? நான் உனக்கு காலைல ஸ்கூல்ல விட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன்ப்பா. ஆமாக்கா என்னாச்சு? பா இந்த அம்மாவும் இந்த பையனும் நடந்து வந்துட்டு இருந்தாங்கப்பா ரோட்ல. ஒரு பைக்காரன் ஸ்பீடா வந்துட்டு இருந்தான். அந்த பைக் எவன் மேலே இடிக்கிற மாதிரி வந்தது. அந்த அம்மா பையனை இழுத்து விட்டு நின்னாங்க. பைக்காரன் இடிச்சுட்டு போயிட்டே இருந்தாப்பா. இதான்ப்பா நடந்துச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன்ப்பா. பாவம் ரொம்ப அடிபட்டுருச்சு. உயிருக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இல்லைப்பா உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை டாக்டர் சொல்லிட்டாருப்பா. ஆனால் 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. எங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்து பாத்திருப்பேனே. அந்த நேரத்தில் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுல தான் அவசரமாக இருந்தேன். பாவங்க அவங்க தனியா எங்க கிரிஷ பாத்துட்டு இருக்காங்க. அதனால தான் மீனா அவங்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. இவன் எங்கே போவான்? அவங்களுக்கும் இந்த ஊரில் யாருமே கிடையாது. அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். ஆமாங்க, எப்படி இவனை தனியா விட முடியும்? கிரிஷ நம்ம பாத்துக்கலாம். ஏண்டி இவன் என்ன உங்க பிள்ளையா? இவனை இங்கே வச்சு பாத்துக்கிறதுக்கு? டேய் இவனை எதுக்குடா கூட்டிட்டு வந்த? யார் எவன்னு தெரியாத பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க? இது என்ன சத்திரமா கண்டவங்க எல்லாம் இங்க வர்றதுக்கு? அத்தை என்ன நீங்க? அவன் சின்ன குழந்தை. ஆமா அத அப்படியே தொட்டியில போட்டு தாலாட்டு. இவ்வளவு வளர்ந்துருக்கா இவன் குழந்தையா? விஜயா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உனக்கு? பாவம் இவங்க பாட்டி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இவனை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. இவன் எங்கே போவான்? அவன் இங்கேயா இருக்கட்டும். ம், ஆமாம்மா பாவம் சின்ன பையன். டேய் சும்மா இருடா. ஏற்கனவே இவன் அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க. இவனுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கோ நம்ம வீட்டுக்கு தான்டா வம்பு தேடி வரும். வேற எங்கேயாவது கொண்டு போய் விட சொல்லுங்க. அப்படியெல்லாம் எங்கேயும் கூட்டு போய் விட முடியாது. இப்போ அவனுக்குன்னு இருக்கிறது நாங்கள் மட்டும்தான். டேய் அதான் அந்த பையனுக்கு அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே? டேய் அந்த பொண்ணு திரும்ப துபாய் போயிடுச்சுன்னா அன்னைக்கு அவங்க பாட்டி சொன்னாங்கடா. இருந்துட்டு போட்டோம். நீ ஃபோன் பண்ணி சொன்னா அந்த பையனை என்ன பண்ணணும்னு பார்த்துப்பாங்கல்ல. நம்பர் எதுவும் இல்லடா. இவங்க பாட்டியும் மயக்கத்தில் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு துபாயிலேருந்து வர வரைக்கும் இவன் எங்கடா இருப்பான்?